ஒரு பணியாளர் தன் மனைவிக்கு குழந்தை பிறந்து 2 நாட்கள் கழித்து அலுவலகத்திற்கு வருகிறார். வந்து இன்னும் சில நாட்கள் விடுப்பு தர முடியுமா என்று கேட்கிறார். அது விடுப்பு பற்றிய கேள்வி அல்ல, புதிதாக பெற்றோராவதை புரிந்து கொள்வது பற்றிய அடிப்படை கேள்வி. ஊதியத்தோடு தனக்கு ஏன் விடுப்பு அவசியம் என்பதை அவர் விளக்க வேண்டியதில்லை. வீட்டில் புதிதாக ஒரு குழந்தை பிறந்திருப்பது வீட்டையே தலைகீழாக மாற்றிவிடும் என்பதை அலுவலகத்தில் யாராவது ஒருவர் புரிந்திருக்கிறார் என்பதை உணர வேண்டும். புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப்பில் ஒருவர் நேற்று 2 நாட்களுக்கு பிறகு வேலைக்கு வந்தார். அவருடைய மனைவி இன்னும் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தது. தன் மேலாளரிடம் குரலை தாழ்த்தி, எனக்கு இன்னும் 1 வாரம் விடுப்பு கிடைக்குமா, நான் அங்கே இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். மேலாளர் 3 வாரங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சம்பளம் உண்டு, குடும்பமே முதலாவது என்கிறார். அந்த ஊழியரின் கண்களில் வழிந்த நீர் எல்லாவற்றையும் கூறியது. அவர் 3 வாரங்களை எதிர்பார்க்கவே இல்லை. தான் பார்ப்பதை அவர் நம்ப முடியவும் இல்லை. அநேக இடங்களில் புதிய தந்தைகள் உடனடியாக இயல்புக்கு திரும்பிவிட வேண்டும் என்று எதிர்பார்ப்பு உள்ளது. அநேக மேலாளர்களுக்கு ஒரு தந்தை புதிய குழந்தையுடன் நேரம் செலவிடுவது அவசியம் என்பதை மறந்து போகின்றனர். நல்ல நிறுவனங்கள் வித்தியாசமாய் என்ன செய்கின்றன? அவை குழந்தை பிறப்பு என்பது தாய்க்கு மாத்திரமே பொருந்ததல்ல என்று புரிந்து கொள்கிறார்கள். தந்தை என்பவன் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு விருந்தினன் போல என்று எண்ணுவதில்லை. எதுவுமே மாறாதது போல வேலைக்கு திரும்ப வேண்டும் என்று அவை எதிர்பார்ப்பதும் இல்லை. புதிதாக தந்தையாவது மகிழ்ச்சியை தரும் என்பதை அவை மறுப்பதில்லை. தந்தையருக்கு ஒன்றுமே தராத நிறுவனங்கள் ஒருபொழுதும் உண்மையான தந்தையை பார்ப்பதில்லை என்பதே உண்மை. லயர் வெயின்ஸ்டீன் தன் கருத்தை இவ்வாறு பதிவு செய்கிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறாதிருக்க தமிழ் பூமர் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.